Hey guys, welcome to Cheers Beauty Tips. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி மேக்கப் பிளெண்டர்ஸ் அண்ட் ப்ரஷஸ் வந்து க்ளீன் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பிளெண்டர்ஸ் அண்ட் ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக நமக்கு ஒரு சின்ன எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. அதை வச்சும் க்ளீன் பண்ணலாம். அதாவது நிறைய ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கன்னா அதை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி க்ளீன் ஈஸியாக பண்ணலாம் அண்ட் தென் பியூராக எப்படி க்ளீன் பண்ணலாம், அதாவது ஃபுல் க்ளீனாக இருக்கும் இல்லைங்களா, அண்ட் தென் இம்ப்யூரிட்டிஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ஓகேவா, அந்த மாதிரி எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுக்கு ஒரு பிக் ப்ரஷ் அண்ட் ஒரு ஸ்மால் ப்ரஷஸும் அண்ட் தென் ஒரு பிளெண்டரும் எடுத்துக்கிறேன். இந்த மூணுத்தையும் நான் எப்படின்னு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி எம்டி பவுலில் நம்ம ஆயில், அதாவது கோகோனட் ஆயில்னு இல்லை, எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் 2 பம்ப்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, 2ன்றது ஒரு 3 பம்பாக எடுத்துக்கிறேன். ஆயில் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஆயில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டர் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ஆயில் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளெண்டர் வந்து வெறும் சோப் வாட்டர் வச்சு யூஸ் பண்ணால் நமக்கு போகாது, அதனால வந்து நான் ஆயில் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஆயில் என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பிளெண்டரில் நான் சோப் பண்ணிக்க போகிறேன் ஓகேவா. இப்போ பத்தலைனா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களோட பிளெண்டருக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக என்னோடய பிளெண்டர் ரொம்ப ஓவராக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி ஓவராக டர்ட்டாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிலாகவே எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஓகே, இந்த ஆயில் எனக்கு பத்தலை, ஆக்சுவலாக நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஆயில் ஓகேவா. ஏன்னா ஆயில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் இருக்க டர்ட்ஸ்லாம் வெளியில் வரும் ஓகேவா, அப்போ தான் நல்லா வரும். ஓகே, இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கிறேன் ஓகேவா. அதில் இருக்க அழுக்கெலாம் போகணும், அதாவது அந்த ஃபவுண்டேஷன்லாம் போகணும் அப்படின்றதுக்காக நல்லா புழிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ போயிடுச்சுன்னு பாருங்கள். ஓகே, பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதில் கூட மேலே போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டர்ஸில் வந்து காஸ்ட்லி பிளெண்டர்ஸ் மட்டும், அதாவது ஓரளவு அஃபோர்ட் பிளெண்டர்ஸ் ஒரு 100 above இருக்க பிளெண்டர்ஸ் மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள். சாதா சீப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, சும்மா 30, 40 அந்த மாதிரிலாம், அது மாதிரிலாம் இருக்கிறதுலாம் பண்ணிங்கன்னா வீணாகிடும் பிளெண்டர்ஸை, நல்லாவே இருக்காது. நான் இது வந்து ஓரளவு காஸ்ட்லியான பிளெண்டர்ஸ் 100 above சொல்கிறேன். 100 above ஓரளவு அமௌண்ட்டு தானே, அந்த 100 above இருக்கிற பிளெண்டர்ஸ்லாம் இப்படி பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்மியாக இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக நம்ம பிளெண்டை வந்து பண்ணிக்கிட்டேன் ஓகேவா. இதை தனியாக நான் வச்சுக்கிறேன் இதிலே. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நெக்ஸ்ட் எப்படி நான் வாஷ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேண்ட் வாஷ் ஓகேவா. நம்மளோட ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கிட்டு நான் ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஹேண்ட் வாஷ் எடுத்து ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப் சப்போஸ் ஹேண்ட் வாஷ், அதாவது இந்த சோப் வாட்டர் பத்தலைனா இன்னும் கொஞ்சம் ஒரு பம்ப் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிளெண்டரை இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி துவைச்சிக்க போகிறோம். ஓகே, அதாவது ஃபுல்லாக உள்ளார விட்டுக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டரையும் இந்த பிளெண்டரே சோக் பண்ணிக்கிச்சு. அந்த அளவுக்கு சூப்பரான பிளெண்டர் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாட்டர் ஊற்றினா இவ்வளோத்தையும் சோக் பண்ணணும்னு நானே எதிர்பார்க்கல. எப்பயுமே நான் டேரெக்டாக பைப்பில் வச்சு யூஸ் பண்ணி தான் நான் வாஷ் பண்ணுவேன். இப்போ தான் இந்த மாதிரி பவுலில் போட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி, அதாவது நம்ம ஃபுல்லாக புழியிற மாதிரி பண்ணக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி பண்ணி அதில் இருக்க அந்த வாட்டரோட இதெல்லாம், இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோப் வாட்டர் கையில் வருது பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி லைட்டாக பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளார இருக்க எல்லா டர்ட்ஸும் வெளியில் வரும். ஒரே டைமில் புழிஞ்சிங்கன்னா எல்லா வாட்டரும் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி புழியக்கூடாது, புழியாமல் லைட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க டர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு எல்லாமே. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் இருக்க எக்ஸஸ்லாம் இந்த மாதிரி புழிஞ்சிக்க போகிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா எவ்வளோ டர்ட்ஸ் இதுலேருந்து வெளியில் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுலேருந்து வெளியில் வந்த டர்ட்ஸ் இந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்கு ஓகேவா. ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளெண்டர் எவ்வளோ க்ளீனாக இருக்க பாருங்கள். இதில் ப்ளெயின் வாட்டர்லேயே இப்போ நான் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது எக்ஸஸாக உங்களுக்கு அழுக்கு தெரியுது அப்படின்னா இதே ஸ்டெப்பை திரும்ப செகண்ட் டைம் பண்ணுங்கள். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ பிளெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைம்லேயே ஃபுல்லாக போனால் கண்டிப்பாக போகாது. இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா இப்போ வாஷ் பண்ணுறேன். அதாவது ஒரே டைமில் 2-3 டைம்ஸ் ஒரே டேயில் யூஸ் பண்ணேன். அதனால ஃபவுண்டேஷன் நிறைய இதில் இருக்குது. அதனால் எனக்கு வந்து லைட்டாக அங்கங்கே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணேன்னா அதுவும் போய்டும்னு நினைக்கிறேன். இஃப் போகலன்னா நான் சொன்ன ஸ்டெப்பை திரும்ப அப்படி பண்ணுங்கள், சூப்பராக ஆகிடும் ஓகேவா. இந்த மாதிரி ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நான் இந்த ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நல்லா நான் வாட்டரில் ஒரு 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிளெண்டர் இந்த மாதிரி ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே எனக்கு வந்து டர்ட்டோ அந்த மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் மார்க்ஸோ எங்கேயுமே இல்லை. நியூ பிளெண்டர் மாதிரி ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. இது வந்து ரொம்ப ஈஸியான டெக்னிக்கும் கூட. எனக்கு 1 டைம்லேயே இது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் ஆகிடுச்சு. இஃப் நீங்கள் இது இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே நான் சொன்ன ஸ்ட்ரிப்பை திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ பிளெண்டர் வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மினிமம் 1 ஓவர் நைட் ஆகும் இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கு. ஓகேவா? இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம வாஷ் பண்ண ஸ்மெல்லாம் இதில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால சொல்கிறேன், ஒரு 1 ஓவர் நைட் நீங்கள் வெளியிலே, அதாவது உங்களோட கபோர்டில் வைக்காமல் வெளியிலே அந்த ஃபேன் காற்று இருக்கிற மாதிரி இடத்துல வச்சுட்டிங்கன்னா நைட்குள்ளே அது அழகாக காஞ்சிரும். ஸ்மெல்லும் அந்தளவுக்கு இருக்காது. ஓகே, இப்போ வந்து இந்த ஹேண்ட் வாஷ் ஸ்மெல்லாம் இதில் இருக்குது அண்ட் தென் ஆயில் ஸ்மெல்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், இது காஞ்சதுக்கப்புறம், ஓகேவா, இப்போவே கிடையாது, நல்லா காஞ்சதுக்கப்புறம் மார்னிங் டைமில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸ் மிஸ்ட் எடுத்து இது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இல்லை இது காயத்துக்கு முன்னாடியே கூட நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் மிஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா அதில் இருக்க ஸ்மெல்ஸ்லாம் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு அந்த ஹேண்ட் வாஷ் ஸ்மெல்லும் இருக்காது, ஆயில் ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ தட் உங்களுக்கு ஃபேஸ் மிஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ் மிஸ்ட் வந்து எதுக்கு போடுறோம், ப்ரைமருக்கு கீழே தான் போடுறோம் இல்லையா? அப்போ ஒரு பிளெண்டருக்கு ஃபேஸ் மிஸ்ட் போட்டு தான் நான் எப்பயுமே பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் மிஸ்ட் தான் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபவுண்டேஷன் எடுத்து பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ தட் இப்போவே நான் போட்டு வச்சுப்பேன். என்னோட தனி டெக்னிக் இது. நீங்கள் வேணானா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த ஹேண்ட் வாஷ் ஸ்மெல்லும் சரி, அந்த மாதிரி வந்து சோப் வாட்டர் ஸ்மெல் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதுக்காக நான் ஃபேஸ் மிஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு காய வச்சாலும் வைப்பேன். இல்லை மார்னிங் எழுந்திரிச்சு ஃபேஸ் மிஸ்ட் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு 1 ஓவர் நைட் காய வச்சுட்டு மார்னிங் யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ப்ரஷ் எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ப்ரஷ்க்கு நம்மளுக்கு ஆயில் தேவையில்லை, வெறும் ஹேண்ட் வாஷ் அதாவது சோப் வாட்டர் மட்டும் போதும். ஓகே, நான் வந்து சோப் வாட்டர் ஒரு 2 to 3 பம்ப்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 2.5 பம்ப்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக நம்ம ஹேண்ட் வாஷ் கலந்ததுக்கப்புறம் நம்ம கலர் மாறணும் தான். இது வந்து ஆனால் ஹெர்பல் ஹேண்ட் வாஷ், அதாவது ஹெர்பல் ஹேண்ட் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரம் பாடி. அதனால கலர் மாறல. ஸோ ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணலன்னு நினைக்காதீங்க. ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் பண்ணியிருக்கேன். இந்த லைட்டாக இங்கெல்லாம் அந்த ஃபோம் தெரியுது பார்த்தீங்களா? ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துகிட்டு நம்ம இதில் இந்த மாதிரி விட்டு இப்படி பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணி டிப் பண்ணி இது பண்ணிக்கணும். இப்போ ஹேண்ட் வாஷ் பத்தாத மாதிரி இருக்குன்னா 1 பம்ப் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணோம்னா அந்த ப்ரஷஸில் இருக்க எல்லா எக்ஸஸும் வெளியில் வந்துடும், நமக்கு ஃபுல் க்ளீன் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் ப்ரஷ்ஷும் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இந்த ப்ரஷஸ் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 1/2 an hour இல்லை ஒரு 1 hour அப்படியே வச்சுருவேன். ஸோ தட் இந்த ப்ரஷ்ஷில், அதாவது குவாலிட்டி ப்ரஷஸாக இருந்தால் தான் தாங்கும். ஆனால் இது அமேசான் ப்ரஷஸ் தான். பட் அமேசான் ப்ரஷஸும் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் ஆகல வந்து ஒரு 1/2 an hour வந்து நம்ம தனியாக வச்சுருந்தாலும். ஓகே, ஆனால் ப்ரஷ்ஷில் மட்டும் நான் ஒரு மெயின் திங் சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் க்ளீன் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ப்ரஷ் ஒரு நாள் ஃபுல்லாக காயணும், அதாவது ஃபுல்லாக வெட் ஆனால் மட்டும்தான், ட்ரை ஆனால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ இது ஃபுல் வெட்டில் இருக்குது. ஓகேவா? ஃபுல் ட்ரை ஆனால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் உடனே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பரவாயில்லன்னு யூஸ் பண்ண ப்ரஷ்ஷே, ஏற்கனவே யூஸ் பண்ண ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணிக்கோங்க. இது உடனே காஞ்சிரும் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு பண்ணாதீங்க, காயாது. ஓகே, இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ப்ரஷ் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. அதில் இருந்த எக்ஸஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ப்ரஷஸை டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுடுவேன். ஓகே, ஒரு 1/2 an hour மினிமம் 15 minutes ஆச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளெயின் வாட்டரில் அதே மாதிரி ஸ்டெப் ஃபாலோ பண்ணி வாஷ் பண்ணிவிடுவேன். ஆனால் ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன் ப்ரஷஸ்க்கு. ஆயில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தேவைப்படாது. வெறும் ஐஷேடோ மட்டும்தானே இருக்குது இதில். இதுதான் ஃபவுண்டேஷன். நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேணுன்றதுக்காக நான் இதில் வந்து ஆயில் யூஸ் பண்ணேன். இதுக்கு எனக்கு ஆயில் தேவைப்படாது. அப்படியே வாஷ் பண்ணிட்டா போதும். இதை இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இதையும் அதே மாதிரி 1 day ஃபுல்லாக நீங்கள் காய வச்சுட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பட் ஒன்று சொல்லணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷஸும் சரி பிளெண்டர்ஸும் சரி வாஷ் பண்ணாமல் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபினிஷும் ஒழுங்காக கொடுக்காது. அண்ட் தென் அது இப்போ வந்து இதில் ஒரு ஃபவுண்டேஷன் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் போடும்போது அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வேறு மாதிரி லுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஐ ஷேடோவும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஐ ஷேடோஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே யூஸ் பண்ணுறேன். ஆனால் 2 கலர் யூஸ் பண்ணேன்னா வேறு ஐ ஷேடோ பென்சில்ஸ், அதாவது வேறு ப்ரஷஸ் தான் எடுத்துப்பேன். ஏன்னா நமக்கு 2 கலரும் மிக்ஸ் ஆகி வேறு கலர் தர மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்காக சொல்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோ. இது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுறது ஒரு தனி வீடியோவில் போடுறேன். அதுக்கு தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய்.